Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. லோக்கல் டெலிவிஷன்லேருந்து வேர்ல்டு டெலிவிஷன் வரைக்கும் எதை ஓப்பன் பண்ணாலுமே நம்ம கண்ணுக்கு படக்கூடிய ஒரு விஷயம் சுனிதா வில்லியம்ஸ், பூச் வில்மோர். 9 நாள் ஆராய்ச்சிக்காக விண்வெளிக்கு சென்ற இவர்கள் 9 மாதம் அங்கே சிக்கிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுடுச்சு. அமெரிக்காவுடைய அரசியல் களத்தில் இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிடுச்சுன்னே சொல்லலாம். எதற்காக இவர்கள் இருவரும் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டாங்க? இவங்களை அழைச்சிட்டு போன விண்கலன்ல என்ன பிரச்சனை? இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய அரசியல் என்ன? இவர்கள் இருவரும் பூமிக்கு திரும்பி வந்ததற்கு பிறகு எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள்லாம் என்னென்ன பார்க்கலாம் இந்த காணொலியில். ஆதனுக்காக நான் கவி பாரதி. சுனிதா வில்லியம்ஸ், பூச் வில்மோர் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுதான் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையம். 1998 நவம்பர் மாதத்தில் அமெரிக்கா, ரஷ்யா, யூரோப், ஜப்பான், கனடா ஆகிய நாடுகள் சேர்ந்து விண்ணில் மிதக்கக்கூடிய ஒரு சர்வதேச விண்வெளி நிலையத்தை ஏற்படுத்துகிறாங்க. இது பூமியிலிருந்து 460 கிலோமீட்டர் உயரத்தில் அமைக்கப்படுது. 2800 கிலோமீட்டர் வேகத்தில் இது பூமியை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. 109 மீட்டர் நீளம் கொண்டதா இது இருக்கு. 73 மீட்டர் அகலம் கொண்டதாகவும் இருக்கு. இதனுடைய உயரம் 45 மீட்டர். இந்த விண்வெளி நிலையத்துடைய மொத்த எடை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 450 டன்கள் எடை கொண்டது. இந்த விண்வெளி நிலையத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு நாளைக்கு 11 சூரிய உதயம், 11 சூரிய அஸ்தமனங்களை பார்க்க முடியும்னு சொல்லப்படுது. சரி, இந்த ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் சுனிதா வில்லியம்ஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேற வேற நாடுகளை சேர்ந்த 7 ஆராய்ச்சியாளர்கள் அங்கே தங்கி ஆய்வு மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கு ஆய்வு செய்யக்கூடிய இந்த ஆராய்ச்சியாளர்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறை மாற்றப்படுறது வழக்கமான ஒரு விஷயம்தான். அமெரிக்காவிலிருந்தும் விண்வெளி வீரர்கள் அடிக்கடி இந்த விண்வெளி மையத்திற்கு அழைத்து செல்லப்படுவாங்க. அங்க ஆய்வுகளை மேற்கொள்வாங்க. திருப்பி அங்கிருந்து பூமிக்கு அழைத்து செல்லப்படுவாங்க. ஆனால் இவங்களை அழைச்சிட்டு போறதும் அங்கேருந்து திருப்பி கொண்டு வரதுலையும் அமெரிக்கா சில சிக்கல்களை எதிர்கொள்றாங்க. பண ரீதியாகவும் அவங்க சில பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க. அதனால ஆட்களை கொண்டு போறதுக்கும் அங்கிருந்து ஆட்களை திரும்பி கொண்டு வரத்திற்குமான அந்த ஒப்பந்தத்தை 2 தனியார் நிறுவனங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த 2 தனியார் நிறுவனங்கள் தான் விமானத்தை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய போயிங், இன்னொன்று எலான் மாஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸ். இந்த 2 நிறுவனங்கள் தான் இதற்கான விண்கலத்தை தயாரிக்கும் பணியில் ஈடுபடுறாங்க. ஆனால் ஸ்பேஸ் எக்ஸுக்கு கொடுத்த அந்த தொகையை விட போயிங்க்கு கொடுத்த தொகை 2 மடங்கு அதிகம் அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த போயிங்கும் பல வருடங்களாக தீவிர ஆராய்ச்சி பண்ணி கடைசியாக அந்த ஒரு விண்கலனை கண்டுபிடிக்கிறாங்க. அதனுடைய பேர் தான் இப்போ சுனிதா வில்லியம்ஸ், பூச் வில்மோர் அங்கே கொண்டு சென்ற ஸ்டார் லைனர். இந்த டெஸ்ட் ஸ்பேஸ்ஷிப்பான ஸ்டார் லைனர்ல யாரை கூட்டிட்டு போறது அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துச்சு. விண்வெளி ஆராய்ச்சியில அனுபவம் மிக்கவர்களை இதற்காக தேர்ந்தெடுத்தாங்க. அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இருவர் தான் சுனிதா வில்லியம்ஸ், பூச் வில்மோர். இவர்கள் இருவரையும் ஏற்றிக்கிட்டு ஜூன் 5ஆம் தேதி 2024 ஜூன் 5ஆம் தேதி இந்த ஸ்டார் லைனர் விண்ணில் ஏவப்படுது. இவர்கள் இருவரும் ரொம்ப சேஃபா அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் போய் தலையிறங்கிட்டாங்க. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதன் பிறகு இந்த ஸ்டார் லைனர்ல சிறிய தொழில்நுட்ப கோளாறு இருக்கு, இங்க ஹீலியம் லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதனால நாசா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, அந்த விண்கலன்ல திரும்பி அவர்களை அழைச்சிட்டு வர முடியாது, இதற்கு வேற ஏதாவது மாற்று ஏற்பாடு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால்தான் 9 நாட்களா இருந்த அந்த பயணம் 9 மாதங்களா விரிவடைந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்க கேட்கலாம், இது ஒரு சின்ன பிரச்சனை தானே, எதுக்காக இதற்கு இவ்வளோ செலவு பண்ணி வேற ஒரு விண்கலத்தை அனுப்புறது, அந்த விண்கலன்லயே அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொன்னா, இப்போதான் நம்ம வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்க்கணும். இதே மாதிரி 2001 பிப்ரவரி மாதம் இதே மாதிரி பலதரப்பட்ட ஆராய்ச்சிகளுக்கு ஒரு 7 பேர் கொண்ட குழு விண்வெளிக்கு அனுப்புறாங்க. அதுல ஒருத்தவங்க தான் கல்பனா சாவ்லா. அங்க போயிட்டு தன்னுடைய ஆராய்ச்சிகளை வெற்றிகரமா முடிச்சுட்டு அவர்கள் திரும்பி வராங்க. அப்பொழுது அந்த விண்கலன்ல இதே போல ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு தான் ஏற்படுது. இதை பெருசா கண்டுக்கல. அவர்கள் பூமியை நெருங்கிட்டு இருந்தப்போ, இன்னும் பூமியை நெருங்க 16 நிமிடங்கள் தான் இருந்த பொழுது கட்டுப்பாட்டு அறையுடனான இருந்த தொடர்பை முற்றிலுமாக இழக்கிறாங்க. நம்ம கண் முன்னாடியே அந்த விண்கலம் வெடிச்சு சிதறிடுது. அதுல கல்பனா சாவ்லா உள்ளிட்ட 7 ஆராய்ச்சியாளர்களுமே கண் முன்னாடி கருகி இறந்து போயிடுறாங்க. அது போன்ற ஒரு சம்பவம் 21 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவர்களை வேறு ஒரு விண்கலத்தின் மூலமா
பூமிக்கு திருப்பி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. இந்த 9 மாதத்துல அமெரிக்காவில் நிறைய விஷயங்கள் நடந்துடுச்சுன்னே சொல்லலாம். இப்போ ஆட்சி மாற்றமே நடந்துருச்சு. அவர்கள் விண்வெளிக்கு சென்ற பொழுது அங்க வந்து ஆட்சியில இருந்தவர் ஜோ பைடன். ஆனா இந்த விவகாரம் வந்து தேர்தல் பிரச்சாரத்திலையும் எதிரொலிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவுடைய பிரசிடென்டான டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதே ஜோ பைடன் அவர்கள் இவர்கள் இருவரையும் வானத்துல அப்படியே விட்டுட்டாரு, அந்தரத்திலே விட்டுட்டாரு. ஆனால் நான் ஆட்சிக்கு வந்தா இவர்கள் இருவரையும் உடனடியாக பூமிக்கு கொண்டு வருவதற்கான எல்லா வேலைகளையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ போயிங் வந்து பல சோதனைகளை செஞ்சாங்க. ஆனா அவர்களால உடனடியா அவங்கள வந்து திருப்பி கூட்டு வர முடியல. அதனால அந்த பொறுப்பு இப்போ SpaceX நிறுவனத்துக்கு, எலான் மாஸ்கோட SpaceX நிறுவனத்திற்கு வருது. இவங்க தயாரிச்ச டிராகன் விண்கலம் மூலயமா தான் இப்போ அவங்க வந்து திருப்பி பூமிக்கு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, 9 நாட்கள்னு சொல்லி 9 மாதங்கள் இருந்தாங்களே, அப்ப அவங்க உணவுக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். அவர்கள் வந்து நம்மள மாதிரி நார்மல் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. டேப்லெட் ஃபார்ம்ல தான் அவங்க வந்து ஃபுட்டு எடுத்துப்பாங்க. அதற்குமே இங்கிருந்து அந்த உணவை மட்டுமே எடுத்துட்டு போறதுக்கான வசதிகள் வந்து அங்கே செய்யப்பட்டிருக்கு. அதற்கான விண்கலம் ஒன்று இருக்கு. ஆனால் அதில் வந்து மனிதர்களை அழைச்சிட்டு வர்றதுக்கான எந்த வசதியும் இல்லை. இதனால உணவு மட்டும் இங்கிருந்து அங்கே அனுப்பப்பட்டிருக்கு. உணவு, தண்ணீர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் இங்கிருந்து அங்கே அனுப்பப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 9 மாதங்களும் அவர்கள் வந்து மிதக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருப்பாங்க. ஏன்னா விண்வெளியில வந்து புவியீர்ப்பு விசை இருக்காதுங்கிற காரணத்தினால மிதந்து கொண்டே தான் இருப்பாங்க. மிதந்து கொண்டே தான் தூங்குறது, அவர்களுடைய வேலைகள் எல்லாம் பார்க்கறது, ஆராய்ச்சிகள் பண்றது. இதனால அவங்க வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ அவங்க 9 மாதங்கள் அங்க இருந்துட்டு இங்க பூமிக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன சவால்களை எதிர்கொள்வாங்கன்னு பார்க்கலாம். முதல், அங்க புவியீர்ப்பு விசை இல்லாததுனால 9 மாதங்கள் மிதந்து கொண்டே இருந்ததுனால இங்க வரும்பொழுது அவர்களால நார்மலான ஒரு மனுஷங்க மாதிரி நடக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் புவியீர்ப்பு விசையின் காரணமாக இங்க பிளட் ஃப்ளோ, பூமியில பிளட் ஃப்ளோங்கிறது காலில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். புவியீர்ப்பு விசை காரணமாக காலில் வந்து பிளட் ஃப்ளோ அதிகமா இருக்கும். உடல் பகுதியில் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா ஸ்பேஸ்ல இருக்கும்பொழுது உடல்ல இருக்கிற அனைத்து பகுதியிலுமே வந்து பிளட் ஃப்ளோங்கிறது ஒரே சீரோட்டத்தில் தான் இருக்கும். அதனால இங்க வரும்பொழுது அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகலாம். அது மட்டும் இல்லாமல் இதய துடிப்பு அதிகமாகலாம். இவங்களுக்கு வந்து தசை சிதைவு ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காஸ்மிக் ரேடியேஷன்ல இவ்வளோ மாதங்கள் இருந்ததுனால இவங்களுக்கு கேன்சர் வரத்திற்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னும் பல உபாதைகள், அங்க ஆள் நடமாட்டமே இல்லாம ஒரு க்ளோஸான ஒரு ஸ்பேஸ்லேயே அவங்க இருந்ததுனால இங்க வந்து அவர்கள் வந்து மனிதர்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது அவர்களுக்கு நிறைய அசௌகரியங்கள் ஏற்படலாம். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றது, வாந்தி வர்றது, தலை சுத்துறது, ஆன்சைட்டி போன்ற நிறைய பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்வாங்க அப்படின்னு கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது அனைத்துமே சுனிதா வில்லியம்ஸுக்கும் சரி பூச் வில்மோருக்கும் சரி முன்கூட்டியே தெரிந்த ஒரு விஷயம்தான். அவங்களுக்கு இங்கே ட்ரைனிங் கொடுத்து தான் அங்கே அனுப்புவாங்க. இப்போ அங்கே போகிறாங்க அப்படின்னா அதற்கு முன்பே பல மாதங்கள் வந்து இங்கே அவங்க ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. இப்போ 2 பேரை விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா ஒரு 6 பேருக்காவது, குறைந்தது ஒரு 6 பேருக்காவது இவங்க வந்து இங்கே பயிற்சி கொடுப்பாங்க. போகக்கூடிய நேரத்தில் வந்து யாருக்காவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா மீதி இருக்கிறவங்கள விண்வெளிக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. பல மாத பயிற்சிக்கு அப்புறம் நம்ம அங்கே போனால் தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் பல மாதங்கள், வருடங்கள் கூட வந்து அங்கே தங்க வேண்டிய ஒரு நிலை வரலாம். அதற்கெல்லாம் தயாராக தான் இங்கேருந்து சுனிதா வில்லியம்ஸ், பூச் வில்மோர் போயிருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க திரும்பி வந்ததுக்கு பிறகு சில மாதங்களுக்கு அவங்க வந்து மருத்துவ கண்காணிப்பில் தான் இருப்பாங்க. அவங்க முழுவதும் உடல்நலம் சரியாகி ஒரு நார்மல் லைஃபுக்கு வர வரைக்கும் அவங்க வந்து மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரெல்லாம் பணயம் வச்சு இவங்க அங்கே போய் வேலை பார்த்துருக்காங்களே, இதற்கான இவங்களுக்குடைய ஊதியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சும். இவங்க விண்வெளியில் இருந்தாலும் சரி, இங்கே நார்மலாக ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணாலும் சரி, அமெரிக்க கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் நார்மலாக எவ்வளோ சம்பளம் கொடுக்குமோ அந்த சம்பளம் தான் இவர்களுக்கும் கொடுப்பாங்க. இவங்க விண்வெளியில் இருந்ததுனால இவங்களுக்கு வந்து கூடுதல் சம்பளமோ சிறப்பு சம்பளமோ எதுவுமே கிடையாது. அமெரிக்க மதிப்புப்படி ஒரு வருஷத்துக்கு $1.25 லட்சம் தான் இவங்களுடைய சம்பளம். இந்திய மதிப்புப்படி பார்த்தா 1 கோடி ரூபாய், 1.4 கோடி ரூபாய் அளவுக்கு இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான சம்பளம் இருக்கும். ஆனால் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த சம்பளம் மிக 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 குறைவு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய இந்த 1998 ஆரம்பிச்ச சர்வதேச விண்வெளி நிலையம் 2031 ஷட் டவுன் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இந்த விண்வெளி நிலையத்தை தகர்த்துட்டு புதுசா ஒரு விண்வெளி நிலையத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. விண்வெளி வீரர்களை கொண்டு செல்லக்கூடிய விமானத்துல இருக்கக்கூடிய குறைகள்லாம் நிவர்த்தி செய்து அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படுமா? இனி வரும் காலங்கள்ல விண்வெளி ஆராய்ச்சி எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடையும்? பொறுத்திருந்து பார்க்கலாம்.